போவான் 248 வாயில மண்ணத்துக்கு போட செத்த பயல பேயில போவான். ஏன்னா இப்படி அலையிற நீ என்ன போட்டிருக்க? இலக்கிய வந்து எங்கள் அப்பா கூட்டு உடம்பு போட்டிருக்கே பேயில போவான். அவருக்கு வயசு எத்தனை ஆச்சு? அவருக்கு 75 65 வயசாக போத அவருக்கு இன்னுமா அவர் யாரும் கூட்டு விட போகிறாரு? பேயில போவோம். ஏன்னா இப்படி அலையிறா? உனக்கு ஒரே எடிட்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் இதாக பண்ணுங்களேன். பேயில போகணும்ல எடிட்டில். ஏன்னா இப்போ அநாரியமான எடிட்லாம் பண்ணுறீங்க செத்த பயல. வாயில் கொண்டு அதை வைக்கிறது இதை வைக்கிறது. எங்கள் ஐயா தலையில் கொண்டு எங்கள் ஐயாவும் என்ன நிற்க வச்சு அங்கே ஒன்று இப்படி வருது இங்கே ஒன்று இப்படி வருது. ஆனால் விளங்காத போயிடல. இல்லை அவர் ஒரு பெரிய மனுஷன் பாருங்களேன். பேயில போகணும்ல அவரை போட்டு இந்த பாட்டு படுத்துறியா செத்த பய தாப்ப மௌனஞ்சு பாருங்களேன் செத்த பயல. எங்கள் 2 வருத்தையும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கானோ பேயில போகணும் எடிட்டில். இப்போ ஒரு 3 நாள் எனக்கு போட முடியல. வரத்து கிழிச்சு மறுத்தாமா பண்ணி போயிடலாம். விளங்கா போயிடல. பேதி வாந்தி எதுக்குள்ள எடுக்கும்? பேதி எடுத்தால் ஒரே பேதி எடுக்கு. பேயில போகணும். உங்களை மாதிரி பிள்ளையை பற்றதுக்கு உங்கள் அப்பன் கணேசன் வருத்தப்படுறாரு. எங்கள் அப்பன் கணேசன் வருத்தப்பட்டு உனக்கு என்னல லூசு முட்டா பயலுள்ளா அவரை வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கு அவரை இந்த பாட்டு படுத்திருக்கீல. செத்த பையன் உங்களால் வீடியோ பார்க்கவே வர முடியாது. இப்போ வீடியோ பக்கம் எப்போங்க வானே வீடியோ வரமுடிங்க. அவரை போட்டு கேலி பண்ணி வாங்கி அவர் தலையை அங்கே அடை வைக்கிறது இங்கே அடைக்கிறது கீழே கொண்டு அடை வைக்கணுவோ பேயில போகணுவோ. இல்லை உங்களுக்கு தப்புல. எங்கள் அப்பா வருத்தப்பட்டான்னா ஒளிஞ்ச உனக்கெனல முத்தி. அப்போ ஓ மூஞ்ச காமி. ஒன்றை பற்றதுக்கு உங்கள் அப்பா எப்படி வந்து நான் பார்க்கல. பேதியில் போகணும் ஒரே பேதியும் வாந்தியும் கொள்ளையும் எடுக்குப்பாரு. இனிமேல் நான் பச்சை கிழிச்சு வந்து அமைச்சிட்டாமா இப்படி அசிங்கம் எடிட் பண்ணான் செத்த. இந்த சீலா மூதேவி ஆடுது. அதில் ஒன்று வாயை கூட நான் இப்படி வீடியோ போட்டு விட்டுருக்கா நீ செத்த பயல. மூஞ்சி மோரையும் இல்லை ஒன்று இதே சோழிதாலே காம பிசாசு இதே சோழிதாலேவே நீ செத்த பயல கழுத பயல மூஞ்சி மோரையும். என்ன எடிட்டிங் இவன் ஒன்று இந்த அபிதாயி பேப்பர் ரெடி ஒன்று வேறு இந்த தகுடு பேப்பர் ரெடி ஒன்று 24 பேயில போகலாம். வாரம்ல 3 நாள் எனக்கு கொஞ்சம் தொண்டை செய்யலாமல் இருந்தேன். இப்போ பாரு அறுத்து கிழிச்சுமா அறுத்து எல்லாத்தையும் வந்து செத்தா பயனுள்ள இதே சோழி மேலே அலைங்கள அவரை போட்டு பாடா படுத்துங்களே இருக்கல பேயில போகலாம். என்னென்னாச்சுன்னா மீமிஸ் கிரியேட்டன் ஆமாம் அது என்னன்னு தெரியல. அது வாயில் வர மாட்டேக்கு. மீமிஸ் கிரியேட்டர்னா எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அவங்கள வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணி வாங்கி அவங்க மூஞ்சில் எடிட் பண்ணி வாங்கி போடுறாங்களே மீமிஸ் கிரியேட்டர்னு தினமா நேற்று ரொம்ப சந்தோஷம். ஏன்னாச்சுன்னா அந்த 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 மாதிரி அவங்க எடிட் பண்ணி போட போய் எவ்வளோ மக்கள் சிரிக்காங்க தெரியுமா? ஆனால் இப்போ சில பேயில போகணும் என்ன மட்டும் அசிங்கமாக பண்ணுறானுங்க. மற்றெல்லாம் ஒழுங்காக பண்ணுவோம். என்ன மட்டும் அசிங்கமாக மீம் கிரியேட்டர் பண்ணுறானுவோ பண்ணி போட்டானோ. அதில் மீம் கிரியேட்டருக்கு வந்து நேற்று வந்து தினமா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எந்த அவார்டு கொடுத்தாலும் சரிதான் எந்த இது தான் சரிதான். அந்த மீமின் கிரியேட்டர் இந்த சில எடிட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து அவார்டு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து மக்களை சிரிக்க வைக்காங்க. அந்த எடிட்டை பார்த்தாச்சுன்னா பார்க்க மக்கள் இன்னும் சிரிக்காங்க. ஏன்னா மக்களை சிரிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த மீமில் கிரியேட்டருக்கு என்னைக்கு அவார்டு கொடுங்க நண்பர்களே. என் வாயில் வார்த்தை அப்படி இப்படி தான் 1 2ன்னு வரும் பார்த்துக்க. செத்த போயில உங்கள் வாயில் வார்த்தையும் ஒழுங்காக வர மாட்டேக்கு. உங்கள் வாயில் அது தைக்கணுமா? ஏன் உன் வாயில் அதை தைச்சிருக்க நீ? பேஜில் போகணும்ல ஏன்னா சாவரியை எப்படி உங்களுக்கு செத்த போயிடலா? என் வாயில் வந்து அப்படி தான் வரும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் அப்படி பேச முடியும். ஒன்றே மாதிரி தெளிவாக கட்டுறேன்னா பேச முடியாது தெரியுமா? நான் வந்து எனக்கு அவ்வளோதான் தெரியும் அவ்வளோதான் வரும் செத்த பையில. அதுக்கு உங்கள் வாயில் கூட அது தேய்க்கணுமா செத்த பையில?
அப்போ உன் வாயில எல்லாம் தேய்ச்சிட்டானு போல, அதான் உனக்கு வார்த்தை ஒழுங்கா வருதோ? போயம்ல லூசு முட்டா பயிர் போனா உனக்கு கேளுங்க. என் வாய் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? செத்த பயிரில்ல தலைவரே, உங்கள் வாய் என்ன இப்படி உதுமா இருக்குது? ஏன் உன் வாய் எப்படி இருக்குது? ஓவன் எப்படி இருக்குல்ல? நானும் பார்த்துருக்கேன், ஓவராக இருக்குது. இன்னும் அவ்வளோ கமாண்டியும் பார்க்க பேர போகணும். உங்கள் வாய் அங்கே போகுது, வாய் என் வாய் அங்கேயும் போகும், கீழேயும் மேலேயும் போகும். உனக்கல்ல பற்றி செத்த பயிரில்ல போயம்ல லூசு முட்டா பயிரில் வளரும். கிறுக்கு பயிரில் எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக தலைவருக்கு வாயின்ட்டு என் வாய் அதுலேயும் நில்லுங்க எல்லாரும். பேரில் போகணும்ல சி எரிச்ச மேலே இதில் போகணும். என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன எல்லாமே ப்ரோக்ராம் இதில் போடாமல் வேறு மாதிரி இந்த லெட்ரு படிக்கிறதெல்லாம் வந்து ஜிபி ப்ரோ சேனலில் வந்து நான் இப்போ அவங்களுக்கு ஃபோன் பேசி நான் அந்த வீடியோவை அவங்க என்ன பேசுகிறாங்க பதிஞ்சு வீடியோ போட நினச்சிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பித்து போட்டிருக்கேன். ஒருத்தன் பேரம் போட்டிருக்கான். அவன் வப்பாட்டிக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணுமா, அதுக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுக்கணுமா? உன் வப்பாட்டிக்கு சேனல் நீ ஆரம்பிச்சு வைல செத்த பையில பேர போகணும். ஏழை சாவரி எப்படி? என் வப்பாட்டி சேனல் ஆரம்பிங்க, ஒருத்தர் நாய்க்கு சேனல் ஆரம்பிங்க, ஒரு கழுதிக்கு சேனல் ஆரம்பிங்க. பேர போகணும். பார்சலை அனுப்பிவிட்றது, பார்சலை அனுப்பிவிட்டு அவங்க இப்போ இன்னொரு ஆள் பேரை போட்டுட்டு நம்பரையும் இப்போ இன்னொரு ஆள் பேரை போட்டுவிட்டு இங்கே அனுப்பிவிட்றேன்னா இப்போ அந்த நம்பருக்கெலாம் ஃபோனை போட்டு பேசுகிறேன். அவங்க நான் இல்லைங்காங்க. ஹலோ, என்ன பேர்? செல்வராஜ், செல்வரஞ்சிதா. ஹலோ, செல்வரஞ்சிதா. இல்லையா? அப்படியா? உங்கள் பேர்லேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. உங்கள் நம்பர் தான் வந்திருக்கு எனக்கு. இந்த 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 தாய்த்து இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு. அதான் பார்த்தேன் யாருன்னு கேட்டேன். உங்கள் நம்பர் தான் போட்டுவிட்ருக்கு. அப்போ உங்க நம்பரை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, விளங்கா இப்படிதான் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு ஆளு நான் தான் அனுப்புனாங்க. ஹலோ, நான் ஜிம் பேசுறேன். ஜிபி முத்து தலைவரே. வணக்கம். என்ன கவிதை ஒரு மாதிரி இருக்கு? 718 தலைவர் வாழ்ல ஜாமான்ல தட்டா. தலைவரே, எங்க வீடியோவே போடலீங்களா தலைவரே? நீங்க தலைவரே, நீங்க வீடியோவே போடவே இல்லை. என்னுடைய லெட்டர் மட்டும். உங்க லெட்டர் நீ தானே பாத்துருக்கு? இன்னைக்கு பாத்துருக்கீங்களா? ஆமா, லெட்டர் குமிஞ்சி கிடக்கு தலைவரே. ஐயோ, நீங்க போடுவீங்கன்னு நான் காத்து கிடக்குறேன் தலைவரே. ஐயோ, காத்து. அவங்க சாப்பிட்டீங்களா? ஐயா தலைவரே, இப்ப கோயிலுக்கு வந்தாங்களா? பஜனை நம்ம ஊர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், பல்லடம் மாவட்டம், செஞ்சேரி மலை பக்கம் வளம்பச்சேரிங்க. அப்படியா? சரி. முருகன் அருளால உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க தலைவரே. கண்டிப்பா பார்த்தேன். 718 தலைவர் ஜாமான் தட்டுனாங்களா? அதான் பார்த்தேன். சாக்லேட் அனுப்பிடுங்க எனக்கு. உங்க தம்பிகளுக்கு கேட்டதா சொல்லுங்க. மணி ஆனந்த் அவங்க நல்லா இருக்காங்களா? கண்டிப்பா, அவங்க தான் இப்ப சிறப்பா இருக்காங்க. லெட்டர் போட்டு கூட்டு போனா அவங்க நம்மளை போட்டு கொமைக்காங்க வச்சு. என்ன செய்ய? ஆமாங்க தலைவரே, ரொம்ப உங்களை அவங்கதான் ரொம்ப கொமைக்கிறாங்க. நாங்களே கம்மி தான் தலைவரே. ஆமா, அவன் அங்க கொட்டை முத்துன்னு போட்டுக்க மாட்டான். இவன் கொட்டை முத்துன்னு வேணும்னு சொல்றான் மாட்டா வந்து. ஆமாங்க தலைவரே, சில லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவா பிட்டு போட்டு விட்டுறாங்க. ஆமா, அப்படிதான் நடக்குது. என்ன சரி, இங்கிலீஷ் லெட்டர் எல்லாம் வருது பாருங்க. இங்கிலீஷ் லெட்டர்ல வந்து அந்த வாக்கியமே இல்ல. ஆனா இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. ஆனா வாக்கியங்கள் சரசரன்னு போடுறானுவா. இவனு ஏசனே வச்சு ஏசனானு வச்சு. தலைவரே, அதெல்லாம் என்னன்னா காமெடிக்காக தலைவரே. காமெடி மனசுக்கு வந்து அதனால எப்பவுமே வந்து தவறாக தான் நாங்க பயன்படுத்த மாட்டோம். நல்லா இருப்பீங்க. சரி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, போயிருச்சு அப்படின்ட்டு. சரி, சந்தோஷம் வச்சுட்டா. சரிங்க தலைவரே. சரிங்க. அவங்க போடாதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கலாமா? அப்படியா? நாங்க அப்படி பண்ணுவோமா தலைவரே? நீங்க உத்தமம்ல 2 வரும். மணி ப்ரோ, ஆனந்த் ப்ரோ, ஜிபி ப்ரோ. எடுக்க முடியலன்னா நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஏற்கலையா? ரைட்ல அனுப்புறது. அனுப்பிட்டு இங்க போன யார் நம்பரை போட்டு விட்டுறது. பாத்தீங்களா தேவலா சொல்லி பண்றான்னு பாத்தீங்களா? இவனுவா இல்லை ஒழுங்கான நம்பர் உங்கள் நம்பர் அனுப்பிவிடுங்களேன். பேரில் போகணும்ல நான் பார்த்துக்கிறேன். நீ அடுத்த ஆள் நம்பர்லாம் அனுப்பிவிட்டு நான் இப்போ ஃபோனை போட்டு பேசுகிறேன். நல்ல மனுஷன் நல்லா பேசுகிறாங்க. தேவையில்லாத என்ன வந்து அசிங்கமாக ஏசுறதுக்கல